வணக்கம். பீமா வாஸ்து தமிழ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். நம்ம இந்த சேனல்ல வாஸ்து குறித்தும் கன்ஸ்ட்ரக்ஷன் குறித்தும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். அதுல நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரம் உண்மையா, வாஸ்து சாஸ்திரம் நம்பலாமா அப்படின்னு பலருக்கும் பலவிதமான சந்தேகம் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளும் இந்த சேனல்லே நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். அப்படி இருந்தாலும் தொடர்ந்து அந்த சந்தேகங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, வாஸ்துவோட ஹிஸ்டரி எப்படி தோன்றுச்சு, இந்த வாஸ்துன்றது எப்படி தோன்றுச்சு, எந்த நேரத்துல தோன்றுச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்காக உங்களோட நேரத்தை, பொன்னான நேரத்தை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன் இங்க கிடைக்கும் நம்புறோம். ஓகே, ஆக்சுவலா வாஸ்துன்றது வெறும் நம்பிக்கை கிடையாது, அது ஒரு சயின்ஸ், ப்ரூவன் சயின்ஸ். எங்க எப்படிலாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நம்ம 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்களால் உருவாக்கப்பட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தது தான் வாஸ்து சாஸ்திரம் என்றது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட சாஸ்திரம். எப்படி வான சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் அந்த மாதிரி இருந்ததோ அது மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக உருவானது வாஸ்து சாஸ்திரம். ஓகே, இதை குறித்து இதோட ஹிஸ்டரி எப்படி தோன்றினது வச்சதுன்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு கண்டிப்பாக பார்க்கலாம். நான் இன்ஜினியர் பிரதீப் ஜெயக்குமார், குவாலிஃபைடு வாஸ்து சாஸ்திரா கன்சல்டன்ட் அண்ட் ப்ரொஃபஷனல் சிவில் இன்ஜினியர். 33 வருடங்களாக கட்டுமான துறையிலும் 9 வருடங்களுக்கு மேல் வாஸ்து துறையிலும் தொடர்ந்து எங்களோட சேவைகள், கன்சல்டேஷன் சர்வீசஸ் கொடுத்துட்டே வரோம். நிறைய ப்ராப்பர்ட்டிஸை உருவாக்கியிருக்கோம், பில்டிங்ஸ். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் எங்களுக்கு தெரிந்த விஷயங்கள், நாங்கள் உணர்ந்த விஷயங்களை இங்கே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு 1-to-1 கன்சல்டேஷன் வேணும்னாலும் நாங்கள் கொடுக்குறோம். அதுக்கு டிஸ்பிளேல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி எங்களோட சர்வீஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் என்ன பார்க்கலாம். ஓகே, வாஸ்து அப்படின்றது பார்த்தீங்கன்னா இடம், அதாவது நிலம், இடம், நிலம் இது சம்பந்தப்பட்டது. அதுக்கான சாஸ்திரம். சாஸ்திரம்ன்றது அந்த காலத்துல சயின்ஸ், சயின்ஸ் தான் அந்த காலத்துல சாஸ்திரம். இடம் நிலத்துக்கான சயின்ஸ் தான் வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது. இது ஆக்சுவலா இது ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இது எப்ப இருந்துச்சுன்னா வேதாஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வேத காலத்துல இருந்து இது எல்லாமே இருக்கு. இது எந்த வேதத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதர்வண வேதத்துல சொல்லப்பட்டிருக்காங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 வருடங்களுக்கு முன்பு இந்த அதர்வண வேதத்துல இது எல்லாம் சொல்லப்பட்டிருக்காங்க. இண்டூஸ் வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டூஸ் வேலின்றது இப்ப ஆப்கானிஸ்தான்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கதான் இந்த சிந்து சிவிலைசேஷன் இது எல்லாமே அங்கதான், மொஹஞ்சதாரோ, ஹராப்பா இது எல்லாமே அங்கதான் ஃபார்ம் பண்ணது. அந்த இடங்கள்ல தான் இந்த வாஸ்து எல்லாமே உருவாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடு எப்படி கட்டணும் அப்படின்ற, வீடுன்றது பில்டிங்ஸ், ஒரு பில்டிங்கை எப்படி எல்லாம் உருவாக்கணும் அப்படின்றது, அதாவது ஒரு வாஸ்து புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் வாஸ்து பகவான், வாஸ்து கடவுள் எப்படினாலும் வச்சுக்கலாம். இந்த பூமியே அவர் மாதிரி வாஸ்து, அவருக்கு மேலதான் எல்லா கட்டிடங்களும் எழுப்பப்படுறது. அன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. வீடுன்றது ஒரு உயிரற்ற பொருள் இல்லை, அதுக்கும் ஒரு உயிர் உள்ள பொருள் அப்படின்ற மாதிரியே அன்னைக்கு உள்ள சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது. இது எப்ப உருவானதுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வாஸ்து சாஸ்திரம் உருவாகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் சிஸ்டம், இந்த சிந்து சிவிலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளானிங் சிஸ்டம் எல்லாமே, டவுன் பிளானிங் இது எல்லாமே உள்ள அளவுக்கு அன்னைக்கே அவங்க எல்லாமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். அப்போ உருவானதுதான் இந்த வாஸ்து சாஸ்திரம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில், இந்த மாதிரி நிறைய கோயில்கள் எல்லாமே, அற்புதமான கோயில்கள் எல்லாமே வாஸ்து சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணி கட்டப்பட்டது. Bhima Homes and Properties. 30 plus years of experience in the construction industry, more than 750 plus clients, 700 plus satisfied customers. You can choose us as your construction partner. Call 9500911113. Bhima Homes and Properties, an ISO certified construction company. Team of architects, engineers, consultants and builders. வாஸ்து சாஸ்திரத்தில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்ல அதிகமாக கிடைக்கும்னா, டைரக்ஷன், எனர்ஜி பேலன்ஸ், ஸ்பேஸ் யூசேஜ், இது எல்லாமே ரொம்ப துல்லியமா எப்படி அமைக்கிறது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன். வீடு நம்ம இப்போ வரைக்கும் வீடு கட்டுறதுக்கோ, அப்பார்ட்மெண்ட் பண்றதுக்கு,
ஒரு ஃபேக்டரி பண்றதுக்கு இது எல்லாத்துக்குமே வாஸ்து சாஸ்திரம் நம்ம வந்து பார்க்கணும். இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல நிறைந்து இருக்கிறதுக்காக இதை எல்லாமே நம்ம வாஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம். தொடர்ந்து வாஸ்து வந்து உண்மையா பொய்யா, இது வந்து மூட நம்பிக்கை அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், வாஸ்துன்றது ஒரு சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவன் ஆகி ஐஐடி கோரக்பூர்ல அது ஒரு சிலபஸாக வச்சிருக்காங்க ஆர்கிடெக்சர். ஆனா இன்னும் வந்து இந்த வாஸ்து வந்து பொய்யானது, இது தேவையில்லை, நம்ப வேண்டியதில்லை, இது வந்து அது என்னது நிறைய அந்த சோசியல் மீடியால ஏதாவது போடுறாங்க. இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோட ஓனர் யாரோ அவர் தான் பாதிக்கப்படுறாங்க. நான் வாஸ்து பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற இன்ஜினியரோ, வாஸ்துலாம் பொய் அப்படின்னு சொல்ற வெளிநபர்களோ யாரும் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்படக்கூடிய நபர் அந்த கட்டிடத்தின் உரிமையாளர், அவர் சார்ந்த குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும். வாஸ்துப்படி ஒரு வீடு கட்டலைன்னா அது வந்து நீங்க நெகட்டிவ் எனர்ஜின்னு நினைச்சாலும் சரி, இல்ல கமர்ஷியல் பிசினஸ் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னாலும் அந்த இது வந்து நார்மலா சக்சஸ் ஆகிறது இல்லை. வாஸ்துப்படி இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியே நம்ம சொல்லிக்கிட்டே வர்றதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் தான். என்னன்னு கேட்டீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அதாவது நீங்களும் நானும் உயிரோட இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ஆனா ஆரோக்கியமா இருந்துடக்கூடாது. எப்படி திருப்பி ஒரு தடவை சொல்றேன், நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. நாம், நீங்கள், நான், இங்க இருக்க அனைவருமே நம்ம எல்லாமே உயிரோட இருக்கணும், ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ஆனா ஆரோக்கியமா இருந்துடக்கூடாது. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நோயாளியா பலருக்கு பெனிஃபிட். அப்ப ஒரு மனுஷனை நோயாளியா மாத்துறதுக்கு என்னென்ன வகையில வந்து நம்மள நோயாளியா மாத்துறதுக்கான முயற்சிகள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உணவு. இன்னைக்கு உள்ள நமக்கான உணவு பழக்க வழக்கங்கள் எதுவுமே நம்மளோட இயற்கையே, அதாவது நம்மளோட முன்னோர்கள் பழகின பழக்கங்கள் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் மூலியமா நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். காலையில வந்து அன்னைக்கு எந்திரிச்ச உடனே நீராகாரம்னு சொல்லுவாங்க. முத நாள் சாதத்தோட உள்ள தண்ணி, அதில் கொஞ்சம் உப்பு, தயிர் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்கன்னா அதை எடுத்து காலையில் எந்திரிச்ச உடனே அதை குடிச்சிட்டு வேலைக்கு போவாங்க. இந்த நீராகாரம் குடிச்சிக்கிட்டே இருந்த வரைக்கும் மனுஷனுக்கு ப்ரோபயோட்டிக் அதிகமாக கிடைச்சி அவனுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக எந்த வியாதியுமே வரமாட்டேங்குது. மாஃபியா கும்பல் பார்க்குறாங்க, இவங்களுக்கு எந்த வியாதியுமே வரலன்னா நம்ம தயார் பண்ணுற மருந்து மாத்திரையெல்லாம் இங்கே எப்படி விற்கிறது அப்படின்னு முதல்ல இவங்களை இந்த நீராகாரம் சாப்பிட்றத நம்ம நிறுத்தணும். அப்போ நீராகாரம் சாப்பிட்றத எப்படி நிறுத்தினாங்க? டீ காஃபி கம்பல்சரியாக சும்மா கொடுத்து வச்சு பழக்கத்துக்கு கொண்டு வராங்க. நீராகாரம் குடிச்சிக்கிட்டு இருந்த மக்கள் எல்லாமே இந்த டீ காஃபியை ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு முதல்ல குடிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்க ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க முதல்ல டீ குடிக்கிறது. அதுக்கப்புறமா அதோட இவங்க பால், சுகர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சு ஒரு கலவையாக குடிச்சிட்டு உடம்பை எப்படிலாம் கெடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நீராகாரம் குடிக்கிற ஆள் முடிஞ்சு போச்சு. நீராகாரம் இப்போ யாரும் குடிக்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் எல்லாருமே டீ காஃபி டெய்லி மறக்காமல் சாப்பிட்றோம், 4-5 சாப்பிட்றோம். இதுதான் வந்து நமக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம போடுற ட்ரெஸ்ஸஸ், இந்த ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே எல்லாமே யூரோப்பியன் அவங்களுக்காக டிசைன் பண்ண ட்ரெஸ்ஸஸை நம்ம போட்டுக்கிட்டோம். பேண்ட், ஜீன்ஸ் இது எல்லாமே நம்ம கிளைமேட்டுக்கான ட்ரெஸ் இல்லை, அது நம்ம மேலே திணிக்கப்பட்டது. ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு எளிதில் நமக்கு வியாதிகள் வரும். வேஷ்டி கட்டிக்கிட்டு இருந்தால் வியாதி வராது. நம்மளோட ட்ரெஸ்ஸை, ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணால் வேஷ்டியோ சேலையோ கட்டினா வியாதிகள் வராது, கம்மி. அதிகமாக வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறை. ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. வேஷ்டின்னு சொல்கிறோம், அந்த வேஷ்டியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சேலைன்னு சொல்கிறோம், அந்த சேலையில் இருக்குது. அணியக்கூடிய பாவாடையில் அந்த பாவாடை நாடான்னு சொல்லுவாங்க, அந்த நாடாவை இழுத்து கட்டுறதுல அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ சயின்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நமக்கு மறக்கடிக்கப்பட்டது, மழுங்கடிக்கப்பட்டது. அதை எதையுமே யூஸ் பண்ணி யாரும் வந்து கரெக்டாக இருந்துடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு இருந்து அதெல்லாம் பிரிச்சுட்டாங்க. சாப்பாடு, உடை. இன்னைக்கு தாவணி கட்டுற பொண்ணுங்களையோ இல்லை அந்த பாவாடை நாடா யூஸ் பண்ணுற மாதிரியான இதெல்லாம் குறைஞ்சி போச்சு. எல்லாமே பேண்ட், ஜீன் அப்படின்னு வந்ததுனால இது பூராமே வந்து கெடுதல் உடம்பு. இதனால பல விதமான வியாதிகள் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உணவு முறை, உடை, கலாச்சாரம். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு சூரியன் மறைஞ்ச உடனே படுத்து தூங்கிடுவாங்க. இதுதான் வந்து நம்மளோட பயோ கிளாக். நம்ம பாடி அதுக்கு தான் டிசைன் பண்ணியிருக்கு. எப்படி சூரியன் உதிச்ச உடனே உதிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு
சூரியன் மறைஞ்சோன்னு தூங்கிடும். ரெஸ்ட் ஒன்லி 12 hours முழிச்சிருக்கணும். அதுல 2 வேளை தான் சாப்பாடு. எதிர்ச்சோன்னு ஒரு தடவை சாப்பிடுவாங்க, அப்புறமா பசிக்கிறப்ப சாப்பிடுவாங்க. இது 3 நேர சாப்பாடா கொண்டு வந்தது நம்மளை ஆட்சி பண்ண ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க வேலை பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்குன்றத நமக்கு 3 நேர சாப்பாடுன்னு ஒரு கணக்கு கொண்டு வந்து நடுவுல ஒரு மீல், மிட் டே மீல் ஒன்று முளைச்சாங்க. மத்தியானம் ஒரு சாப்பாடை சாப்பிடுற மாதிரி. இது எல்லாமே செயற்கையா நம்ம மேல திணிக்கப்பட்ட விஷயங்கள். இது எதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, இதே மாதிரிதான் வாஸ்துவம் நமக்கு இருந்து மறக்கடிக்கப்பட்டது. அதனால வாஸ்துவை நீங்க ஃபாலோ பண்ணாம இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் நிறைய பேருக்கு நடக்குது. நீங்க ஒரு நல்ல கட்டுமானத்தை உருவாக்க முடியாது, உடல் நலத்தை உங்களால பேணி பார்க்க முடியாது. இப்படிலாம் இருக்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் பரப்பப்படுது. நீங்க நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒவ்வொரு நபரும் அவங்களா அனலைஸ் பண்ணணும். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே கேட்டுக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்வாங்கி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இது உண்மையா இல்லை இவங்க மேனிபுலேட் பண்ணி சொல்றாங்களா, இது எல்லாம் சரியா அப்படின்னு பாருங்க. உண்மையா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு முடிவுக்கு வாங்க. ஓகே, தொடர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உடனே உங்களுக்கு சேரும், அலர்ட்டாக சேரும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் யாருக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.